இது வச்சுதான் நாங்க சாப்பிட்றோம். யாரும் இல்லை, யாருமே கிடையாது, பிள்ளைகள யாரும் கிடையாது. நீங்க கொடுக்குறது உதவி வச்சுதான் நாங்க அதெல்லாம் சாப்பிட்றோம். வேற எங்களுக்கு வழியே இல்லை. என்ன அது வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்டணும். ஏதோ உன் புண்ணியம், உன் தயவு, உங்க கருணை. அப்புறம் எங்களுக்கு யாரும் இல்லையா உதவி பண்றதுக்கு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். அதை வச்சுதான் பட்டி இல்லாத உங்க புண்ணியத்துல நாங்கள் சாப்பிட்றோங்க. இது உதவி பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. உதவி பண்ண எல்லாருக்கும் நன்றி. மாசம் மாசம் நீங்க கொடுக்குறது ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இப்போ கருணைக்கு போனதுக்கு நீ தீ கொடுக்குது, எனக்கு ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கம்மா. நன்றிம்மா. எனக்கு வேற ஆர்டர் இல்லையப்பா. நன்றி, ரொம்ப நன்றி. அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் நம் பசியை நாமே போக்கும் திட்டத்தின் வாயிலாக 30 மிகவும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை தொகுப்பு வழங்குகின்றோம். அவற்றில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கு அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்மளால் இயன்ற பணமும் வழங்குகின்றோம். அந்த வகையில் இந்த மாதமும் ஜூன் மாதத்திற்கான அந்த மளிகை தொகுப்பு வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பதிவோட ஆரம்பத்தில் இந்த மளிகை தொகுப்பு வழங்கப்படுபவர்கள் அவங்களோட ரியாக்ஷனை தான் பார்த்துருப்பீங்க. அதில் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியவரை பார்த்துருப்பீங்க. குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு தனியாக படுத்த படுக்கையாக இருக்கும் பாட்டிமா, உறவினர்களால் கைவிடப்பட்டு தனியாக வசிக்கும் ஒரு அம்மா, இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் நம்ம உதவி வழங்குகிற 30 குடும்பங்களும் 30 விதமான அந்த துன்பங்களுக்கும் 30 விதமான கதைகள் கொண்டவங்க. அது ஒவ்வொன்றும் நம்மளோட அந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அவங்க மிகவும் ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்பில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தேடி போய் உதவுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நமக்கு அந்த பொருள் நம்ம வழங்குகிற அவங்களுக்கு பொருள் மிகவும் உதவியாக இருந்தாலும் அதை தாண்டி யாருமே இல்லாத டயத்தில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு மனிதருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வறுமையில் இருக்கிறாங்க, பல நோய்கள் இருக்குது, இதை தாண்டி நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம்தான் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட டயத்தில் நம்ம அறக்கட்டளை அவங்களுக்கு ஒரு உறவுக்காரங்களாக இருந்து இந்த உதவியை வழங்குவது அவங்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஆறுதலாக அமையுது. இந்த அன்பான செயலுக்கு சில அன்பர்கள் பொருட்கள் மூலமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க, சில அன்பர்கள் நிதியுதவி அளித்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுறதோடு நிற்காமல் மாதந்தோறும் இதை நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே நம்ம இந்த எல்லா குடும்பங்களுக்கும் இந்த உதவியை வழங்கிடுறோம். அந்த டைமில் நேரில் வந்தும் நீங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட ரியாக்ஷன் இதெல்லாம் நேரில் வந்தும் பார்க்கும்போது உங்களுக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்கிறத நம்ம நேரில் பார்க்க முடியும். மேலும் நமக்கு நிறையா உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் அமையும். இந்த உதவியை செய்ய போகிற இடங்களில் மேலும் பல மக்கள், பல குடும்பங்களை சேர்ந்தவங்க நம்மளை அணுகி அவங்களோட கஷ்டத்தையும் நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வருங்காலத்தில் அன்பர்களோட துணை இன்னும் பெரிதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்னும் நிறையா குடும்பங்களுக்கு இந்த உதவியை தாராளமாக செய்ய முடியும். மேற்கூறியவாறு இந்த மாதத்திற்கான இந்த அன்பான செயல் இனிதே நடைபெற்றது. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.